டே ஸ்டாலின் இப்போ வேறையோ மண்டியிட்ட உதய் அப்படிங்கிற ஹேஷ்டேக் சமீபத்தில் இன்றைக்கு ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. பலரும் இந்த மாதிரி பதிவு பண்ணி நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் ஐயா கூட பெரிய மனுஷன் யூத்தோ அண்ணன் உதயநிதி அவர்களை கலாய்த்து வருகிறார்கள். அப்படி என்ன பண்ணிட்டார், என்ன மண்டிட்டார், எதுக்கு மண்டிட்ட உதயன்னு போடுறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நேரம் ஓடிட்டு வந்துருக்குமே. எதனால் இப்படி போடுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி திராவிட ஒழிப்பு மாநாடு 3 இடத்துல நடக்க இருக்குங்க. நமக்கு செய்தி வந்திருக்கு. அது யார் 3 இடத்துல நடத்த போகிறா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு விஷயத்தை பற்றி முழுசாக பார்ப்போம். சரிங்களா? எல்லாத்தையும் உங்களுக்கு பேச சொல்லுவாங்களா? இப்போ இன்ட்ரோ எதுக்கு வச்சுருக்கோம், இன்ட்ரோ போடணுமா இல்லையா? பாருங்கள், இன்ட்ரோ பாருங்கள், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பெல் இருக்கு பற்றியில் அதையும் தட்டுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். சொல்லியோ உலகத் தமிழர்கள் இருங்க ஒரு நிமிஷம் நல்லா வைக்கிறேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். ஏங்க மண்டிட்ட உதய் அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க? எதுக்குங்க? ஏங்க ஒரு அமைச்சரை பார்த்து இப்பெல்லாம் தரங்கட்டு போடலாமா அப்படின்னு இன்னும் முற்போக்குவாதிகள் தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படி அவர் மண்டிட்டார், எதனால் இந்த இதை பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதுக்கு அந்த மண்டிட்ட உதய் அப்படிங்கிற ஹேஷ்டேக் உள்ளே போய் பார்த்ததில் நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதாவது சார் என்ன பண்ணியிருக்காங்க, உதய் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சனாதன பிரச்சனை, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு பார்த்தீங்களா? அந்த சமயத்தில் சனாதனத்தை ஒழிப்பதற்காக ஆட்சியே போனாலும் கவலை இல்லை, கொள்கைக்காக நிற்போம் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஊப்பிகள்லாம் ஃபயர் போட்டுருந்தாங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசிட்டாரு, சனாதனத்தை ஒழிப்பதற்காக எங்கள் ஆட்சியே போனால் கூட பரவாயில்ல, எங்கள் கொள்கை தாண்டா முக்கியம் அப்படின்னு நம்ம உதயனா பேசிட்டாருன்னு சொல்லி ஊப்பிகள்லாம் ஃபயர் விட்டுருந்தாங்க. உண்மையிலே பேசியிருக்காருன்னா ஆமாம், சரிங்களா? அப்போ இதை டிஎம்கே ஐடி கூட என்ன செஞ்சாங்க, அப்படியே ஒரு போஸ்டர் கட் பண்ணி பார்த்தீங்களா, யார் தெரியுமா எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எங்கள் அமைச்சர் யார் தெரியுமா, சாதாரணம் கிடையாது, கலைஞருடைய வாரிசியா அப்படின்னு பெரிய பில்டப்லாம் கொடுத்தாங்க. அப்படி பேசின நம்ம உதயனா அவர்கள் இப்போ சமீபத்தில் எப்படி துண்டை மாற்றி போட்டிருக்காரு அப்படின்னா, சனாதனத்தை ஒழிக்க வேண்டுமென தனிப்பட்ட முறையில் பேசினதை தவிர அமைச்சர்ன்ற முறையில் பேசவில்லை அப்படின்னு தோசையை திருப்பி போடல, தோசை கல்லையே திருப்பி போட்டாப்புல. ஷோ இவரை நம்பியாடா இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு மீம் போடணுமே. நான் பார்த்தேன் என்டிகே மீம்ஸுங்கிறதுல ஒரு இதில் போட்டிருந்தாப்புல பார்த்தேன். கடைசியாக அதே இதை இந்த இடத்துல போடுவோம், சனாதனத்தை ஒழிப்பதற்காக எங்கள் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை அப்படின்னு பேசின உதயனா எங்கே? வர்மனோட ஆளை கொண்டவன வர்மன் சும்மா விட்டானா நாளை என் கூட வர்ப்பனம் ஃபொட்டப்பாயிடும். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என தனிப்பட்ட முறையில் பேசினதை தவிர அமைச்சர் என்ற முறையில் பேசவில்லை என்று பயந்து தொடை நடுங்கி மண்டியிட்ட உதயனா எங்க? அம்மா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா, 10 ரூபாய் தர்மம் கூடமா. உதயனா, உங்களுக்கு சனாதனத்தை ஒழிக்கிறத நோக்கம், நீங்க அமைச்சர் பதவியில் இருக்கீங்க, இது திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்க. அப்ப ஆட்சி வேற திராவிட மாடல் வேறன்னு நீங்க பிரிக்கல. இது அந்த ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி தான். அண்ணா வழி வந்தது, கலைஞர் வழி வந்தது, பெரியார் வழி வந்ததுன்னு உருட்டுறீங்க. அப்ப வீராதி வீரன் சூராதி சூரனா இருக்கக்கூடிய நீங்க சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று அமைச்சராக தாங்க பேசுறேன். என்னங்க பண்ணுவீங்க? சனாதனத்தை ஒழிப்போம், இது எங்கள் திராவிட கொள்கை, நாங்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம், சனாதனத்தை ஒழிக்காம விட மாட்டோம், தமிழ்நாட்டில் நாங்கள் எங்கே ஒழிக்கிறோம் இல்லையா, தமிழ்நாட்டில் சனாதனத்தை ஒழித்து விடுவோம் அப்படின்னு உங்களுக்கு தைரியமாக பேசுவதில் உங்களுக்கு என்ன பயம்? நீங்கள் தான் இப்போ இவங்கள உதயநிதி ஸ்டாலினை போன்ற ஒரு ஆள் கிடைக்குமா, அவர் எவ்வளோ பெரிய வீரர் தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய சூரர் தெரியுமா, பாகுபலி போன்றவர் அப்படின்னு சட்டமன்றத்தில் ஊட்டெல்லாம் பார்த்து நமக்கு சிரிக்க தான் முடியுது. இப்படிலாம் அவங்களுக்கு பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பேசுனத ஆட்சியே போனாலும் பரவாயில்லைங்க. எங்கள் ஆட்சியே போனால் என்னங்க நீ சொல்ல வேண்டியதானே? ஆமாம், அமைச்சராக தான் பேசினேன், நான் சனாதனத்தை ஒழிப்போம், நான் அமைச்சராக தான் பேசுகிறேன் சொல்ல வேண்டியதானே? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் பயம்? அமலாக்கத்துறை ரைடாக வருது, நேராக வண்டி திருப்பி நம்ம வீட்டு பக்கம் வந்தால் நமக்கு என்ன நிலைமை ஆகிறது அப்படிங்கிற பயம் வந்துருச்சா அப்படிங்கிற கேள்விகள் இன்றைக்கு பல நபர்களுக்கு எழுந்திருக்கு. அதை நம்ம பார்க்க முடியும். நம்ம என்ன சொல்கிறது மக்களே, சரிதான மக்களே? அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் சொல்கிறேன், அவர் தோசையை திருப்பி போடல, தோசை கல்லையே திருப்பி போட்டுருக்காரு. இப்படி பயந்து நடுங்கிட்டாரு, தொடர்ந்து நடுங்கிட்டாரு. பார்த்தீங்களா, இவருடைய தாத்தா என்ன பண்ணார், ஹிந்துக்கள் என்றாலே திருடர்கள் அப்படின்னு பேசியவர் கடைசியில் என்ன செஞ்சார், பெரிய எதிர்ப்பு இதற்கு எதிராக இவர் பேசின விஷயத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்து அவர் உண்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு பெரிய அளவில் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு எதிர்ப்பு கிளம்பினோன்னே, நான் ஹிந்துக்கள் என்றால் திருடர்கள் என்று சொல்லவில்லை, ஹிந்துக்கள் என்றால் உள்ளம் கவர்ந்த திருடர்கள் என்று சொன்னேன். அதாவது திருடர்கள் சொல்லுங்க, உள்ளம் கவர்ந்த திருடர்கள் சொன்னாங்க, அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு உருட்டு விட்டணும். அப்படி இல்லை, அதே போல தான் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று நான் ஒழிப்பேன், அதுக்காக என் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசினவர் இப்போ நான் அமைச்சராக பேசுகிறேங்க, தனிப்பட்ட என்னுடைய கருத்தாக நான் பேசுகிறேன் தவிர மற்றபடி அமைச்சராக பேசுவேன் நான் அப்படின்னு பயந்துட்டாருங்க.
பயந்துதான் சொல்லக்கூடாது. வீரந்தவர் தோசை கல்லை திருப்பி போட்டாருங்க. தோசை இல்லைங்க, தோசை கல்லையே திருப்பி போட்டாருங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு தாங்க மண்டியிட்ட உதய். இங்கே பார்த்தீங்களா, சனாதானத்திடம் சரணடைந்த உதய் அப்படின்னு போட்டு பல நபர்கள் எழுதி கலாச்சிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டாருங்க எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தளபதியுடைய பிள்ளைன்னா நினைச்சிங்களே, தளபதிங்க அவர் வருங்கால திமுகவுடைய தலைவர் பொறுப்புக்கு வரக்கூடியவர். அனைத்து ஆற்றலும் இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து அவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கலாச்சிட்டு இருக்க முடியாது. அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரும். இந்த திராவிட ஒழிப்பு மாநாடு ஏற்கனவே சென்னையில் நடத்துறதுக்கு தமிழர் குடிகள் கூட்டமைப்பு சார்பாக முன்னெடுத்திருந்தாங்க. அதை நடத்த விடாமல் அனுமதி உங்களுக்கு மறுக்கப்பட்டுருச்சு. அது தாப்பேத்திக்காவா ஏதோ காக்கான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து எவ்வளோ ஒரு பொறுப்பாளர் வந்து இவங்க வந்து நான் இந்த தமிழர் குடிகள் கூட்டமைப்பு சார்பாக திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்திருந்தா எங்களுடைய திராவிட கொள்கையை உண்மையிலே ஒழிச்சுருவாங்க. திராவிடம்னு நாங்கள் வந்து இங்கே தமிழர்களை ஏமாற்றிக்கிட்டு பிழைப்பு நடத்த முடியாது. திராவிடர்கள் சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே ஏமாற்றி நக்தி பிழைக்க முடியாது. அப்போ இங்கே தமிழர்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் வந்து இந்த திராவிடர்கள் அடையாளத்துக்கு இருந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்கிறேன். அவர் எண்ணத்தில் அப்படி ஒரு எண்ணத்தில் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ கதை கட்டி இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்துடும், இங்கே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படி இப்படின்னு சொல்லி பிட்ட போட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கடிதத்தை கொடுத்து அந்த திராவிட ஒழிப்பு மாநாட்டை நிறுத்துறாங்க. இப்போ என்னென்னா 3 இடத்துல திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறதாக தகவல் வந்திருக்கு. அது என்ன 3 இடம் அப்படின்னா, 2 தமிழ் தேசியவாதிகள் 2 இடத்துல நடத்துகிறாங்க, தனித்தனியாக நடத்துகிறாங்க. 3வதாக அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்து முன்னணி சார்பாக வர நவம்பர் 1 நடத்த போகிறேன்னு சொல்கிறாப்புல. இப்போ என்ன கதைனா, நம்ம அண்ணன் பாரிசாலன் உட்பட திராவிட ஒழிப்பு மாநாடுலாம் சென்னையில் நடத்த போகிறாங்களா, அதுக்கு வந்து மறுப்பு போட்டதுக்கு மறுபடியும் அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதுக்கு அனுமதி வாங்கிட்டாங்க. ஆனால் அதை நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்திலேயே அனுமதி வாங்கினாலும் கூட நீதிமன்ற உத்தரவின்படி நம்ம நடத்தினா கூட நடத்தக்கூடாதுன்னு காவல்துறைக்கு பிரச்சனை கொடுத்து யார் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் அவங்க நடத்தவே விட்டுறக்கூடாது. நீதிமன்றமே என்ன பண்ண சொன்னாலும் சரி நடத்த விட்டுறக்கூடாதுன்றக்காக அத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம அர்ஜுன் சம்பத் அண்ணன் எப்படிங்க நவம்பர் 1 எப்படிங்க நடத்துவார்? என்னது புரியலையே. இப்போ இவர்களுக்கு மட்டும், அதாவது ஆரியர்களுக்கு மட்டும் இந்த குறிப்பிட்ட நாளில் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி. அப்போ தமிழர்களுக்கு ஆரியர்களுக்கு என்ன, அந்த ஆரிய சிந்தனை கொண்டவர்களுக்கு, அந்த ஆரிய கோட்பாட்டை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மட்டும் அனுமதி நவம்பர் 1 எப்படி வழங்கியிருக்கோம்? அவர் சொல்லியிருக்காரு, அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு, சென்னையில் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ தமிழர்களுக்கு, தமிழ் தேசியவாதிகளுக்கு நடத்த அனுமதி கிடையாது. அப்போ நமக்கு புரியல. இப்போ நவம்பர் 1 உண்மையிலே நடத்துகிறாரா என்ன அப்படிங்கிறத நம்ம அர்ஜுன் சம்பத் அவர்கள் நடத்துகிறார் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ உடனே தூக்கிட்டு வராங்க பாருங்களேன். பார்த்தீங்களா, இங்கே தமிழ் தேசியவாதிகளும் நடத்துகிறாங்க திராவிட ஒழிப்பு மாநாடு, இங்கே அர்ஜுன் சம்பத் நடத்துகிறாரு. அப்போ 2 1 அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க. நீயும் சோத்தை தான் திங்கிற, நானும் சோத்தை தான் திங்கிறேன். நீ எப்படி நத்தி பிழைச்சி 200 வாங்கி திங்கிறியோ அதோட என்னைய ஒப்பிடாதரா, நான் உழைச்சி திங்கிறேன்டா அப்படின்னு இங்கே பிரித்து காட்ட வேண்டியிருக்கு. ஓபிகளுக்கு சொல்கிறாங்க, ஓகேங்களாங்க. இவங்க எல்லாத்தையும் 1 அப்படின்னு கொண்டு வந்துட்டு இப்போ நிறுத்துவாங்க. இப்படி ஆரிய தரப்பில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சி சார்பாக இவங்க திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்த இந்த அரசு அனுமதிச்சிச்சுன்னா ஆரியத்தை பாஜக தரப்பில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து இவங்க பயப்படணும்னு அர்த்தம். நம்ம நடத்த விடாமல் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பெரிய அளவில் சிக்கல் கொடுத்துருக்காங்க. நம்மளை நடத்த விடாமல் பண்ணுறாங்கல்ல, உண்மையிலே பொறுத்து வந்து பார்ப்போம் எத்தனை காலத்துக்கு இவங்க நடத்த விடாமல் பண்ணுவாங்க. மறுபடியும் போவோம் நீதிமன்ற அவமதிப்பு, நீதிமன்ற நீங்கள் உத்தரவு கொடுத்துருக்கீங்க நடத்த விட மாட்டேங்கிறான்னு சொல்லி மறுபடியும் கொண்டு போவோம் நீதிமன்றத்துக்கு. இப்படி எத்தனை தடவை போனாலும் திராவிட ஒழிப்பு மாநாடு தமிழ் தேசியவாதிகளால் நடத்தப்படும் சென்னையில் மாபெரும் அளவில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இன்றைய சம்பவம் இதான் மக்களை. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்னகம் விஷ்ணு. நன்றி உறவுகளே.